தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல இங்க கலா பரமனை எப்படியாச்சும் இளமதி கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபாரின் அனுப்புறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரட்டா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு வேறையா சொல்லி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பரம பாத்தீங்கன்னா மாவு பாக்கெட்லாம் போட்டுட்டு ரொம்ப டயர்டா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு டீ வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க ரஞ்சிதம் வந்துடுறாங்க. ரஞ்சிதம் இளமதி நடிக்கிறா, நான் நிரூபிச்சா நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இளமதிக்கு ஃபோன் பண்ணி வேற யாரோ பேசுற மாதிரி எனக்கு 20 பாக்கெட் மாவு பாக்கெட் வேணும், அட்வான்ஸ் வேணாலும் வாங்கிக்கிங்க, எங்க கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இளமதியும் 20 பாக்கெட் ஆர்டர் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கிற இடத்த சொல்லி அங்க வாங்க நான் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்னடானா ரஞ்சிதம் பரமனையும் கூட்டிக்கிட்டு போகுது. ரஞ்சிதம் நினைச்ச மாதிரியே இளமதி பாத்தீங்கன்னா பைக் ஓட்டிக்கிட்டு வராங்க. ஸோ நம்ம பரமன் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு துண்டை எடுத்து தலையில போட்டுக்கிறாப்புல. அங்க வர்ற இளமதி பாத்தீங்கன்னா நான் இங்க வந்துட்டேன், அட்வான்ஸ் கொடுக்க வாங்கன்னு உடனே அங்க பாருங்க பூ போட்ட சட்டையில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க போய் பார்த்தா நம்ம பரமனை பார்த்த உடனே நம்ம இளமதிக்கு ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் புட்டெல்லாம் வெளியில வந்துருச்சு இல்லையா? ஸோ இளமதி அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சிதா அங்க பாத்தியா அவன் நடிக்கிறான்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு உடனே பரமனுக்கு அப்பதான் உண்மையே புரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பரமனும் கைப்புள்ளையும் ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சித்தார்த்து, அதாவது கலாவோட பையன் சித்தார்த்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிக்கிறாப்புல. இதை பார்த்த உடனே பரமன் போய் தண்ணியை தட்டி விட்டுட்டு நீ எல்லாம் இப்படி பண்ணாத, அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா கவலைப்படுவாங்க, ஏண்டா நல்ல பையனை கூட்டிட்டு கெடுக்குறீங்களா அப்படின்னு சித்தார்த்த வீட்டுக்கு கூப்பிடுறாப்புல. அது மட்டும் இல்லாம தம்பி தம்பின்னு வேறையா நம்ம பரம சொல்ல சித்தார்த்துக்கு கோவம் யாருக்கு யாருடா தம்பி, நீயே ஒரு அனாதை பையன் தானே அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்திடுறாப்புல. அதுக்கப்புறம் பரம அங்க இருந்து வந்துடுறாப்புல, ரொம்ப கவலை ஆயிடுறாப்புல. ஸோ வீட்டுக்கும் போகவே இல்லை. எங்க இளமதி நைட் ஆயிடுச்சு, எங்க பரமனை காணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல பார் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.